ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் ஒரு சதாப்தத்தை வச்சுக்கிட்டு 70 புத்தகங்கள் எழுதுறது எவ்வளவு கஷ்டம்? ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, அதாவது ஆன்மீகம் சார்ந்து இருக்கு, பிஸ்னஸ் சார்ந்து இருக்கு. எப்படி அதுக்கு முதல்ல டைம் இருக்கு? 1983 அருணோதயம் பப்ளிகேஷன்ஸு அவர் செட்டியார் வந்து 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்ட்டு 30 விதவிதமான புக்ஸு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடு, அப்புறம் குறு நாவல், அது மாதிரி எல்லாம் போனேன். நிறைய பேர் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவங்க புக்கை எழுதிட்டாங்க. ட்ரேடில் வந்து ஒருத்தர் எழுதி சொல்லுவோம். அது கேட்டேன், சார் நான் இது வரைக்கும் மேடையிலும் பேசுனது இல்லை, எழுதுனதும் இல்லை சார், எனக்கு எழுதுறது ஒரு சோம்பேறித்தனம் சார். இது மாதிரி எனக்கு தபால் வந்துட்டோம் கூட கீழே ஃபோன் நம்பர் இருக்கான்னு பார்ப்பேன், ஃபோனில் பதில் சொல்லிவிடுவேன், என்ன சொல்லணும். டைம் 3 நாள் தான் இருந்தது விழாவுக்கு. அப்போ தான் வந்தாங்க என்கிட்ட. மாணிக்க வாசகம்னு பெரிய ரைட்டர், அவர் 90 வயசு மேலே இருக்கும். இப்போ திருவனந்தபுரத்துக்கெல்லாம் ஒரே எழுதுறாரு. அவர் நான் அனுப்புகிறேன், எழுதவே வேண்டாம் சார், நீங்கள் கேசட் நாங்கள் எடுத்துக்கிறோம், என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் தானே, அப்போ ஞாபகம் இருந்துச்சுன்னு சொல்லி அதான் முதல் புக்கு. அது வெற்றியின் கதைன்னு பேர் வச்சு டைட்டில் வச்சுனேன். அது வேணாம் சார், மாற்றுங்க என்ன. ஏன் அப்படின்னாரு. இப்போ இது நடந்து 83, இந்த உலக இந்து சமய மாநாடு நடந்து முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது டூர் போகிறதுக்கு சின்ன வண்டி ஒன்று, பின்னாடி மணியனுக்கா நாங்கள் உட்காந்துருக்கோம். முன் சீட்டில் தாமரை மணாலேருந்து மாயாவட்டியை சொல்லியிருந்தார். இன்னும் அவரோட கதைகள்லாம் சொல்லியிருந்தார். அரச பரம்பரைன்னு இல்லை, சத்திரிய அரசுன்னு வச்சுங்களேன். இவர் அங்கேருந்து என்னையா கதை விட்டுருக்காருன்னாரு. சார் கதை இல்லை சார், வரலாறுன்னாரு. அப்போ தான் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. கதைன்றது கற்பனையும் கலந்தது, வரலாறுன்னா நிஜம் அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அது மனசில் வச்சுட்டு இருந்தேன். சார் வெற்றியின் வரலாறுன்னு மாற்றுங்க சார், மாற்றிட்டாங்க வெற்றியின் வரலாறு. அது முதல் புஸ்தகம். புஸ்தகம் எழுதணும்னா நீங்கள் ஏதோ ஒரு இது வச்சு டேட் வச்சிடணும், இல்லாட்டி நீங்கள் எழுத மாட்டீங்க. ஒரு வருஷம் மேனேஜ்மெண்ட் புக்கு புஸ்தகம் ஒன்று, பாரதியார் மேனேஜ்மெண்ட் புக்கு எழுதிட்டு இருந்தேன். எல்லாம் திருக்குறள் நீதின்னு வரும், அது மாதிரி எழுதிட்டு வந்தேன். அப்போ நிறைய அது மாதிரி எழுதிட்டு வந்தேன். என் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி அப்படி இருக்கும். மற்றபடி இந்த புறா அனுபவத்தை சார்ந்த விஷயமாக தான் இருக்கும்.